ஹாய் ஆல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கிரே ஹேர்ஸ்க்காக நம்ம ஏர் பேக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்றது, யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதை நான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரே ஹேர்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. அதுல 2 ஸ்பூன் டீ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். நான் எனக்கு ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் ஆட் பண்றேன். இது இன்ஸ்டன்ட், எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். இந்த மீன்வெல் நீங்க இந்த மாதிரி ஒரு அயன் கடாய் எடுக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் நல்லா ஒரு அகலமான அயன் கடாயா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு கலக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இன்னைக்கு ராகா ஹெர்பல் ஏர் ஸ்ட்ரென்தனிங் பேக் நான் ஒரு 4 ஸ்பூன் ஏர் ஸ்ட்ரென்தனிங் பேக் ஆட் பண்றேங்க. நம்ம ராகா ஹெர்பல் ஏர் ஸ்ட்ரென்தனிங் பேக்ல பாத்தீங்கன்னா துளசி, அவுரி, மெஹந்தி, நெல்லிக்காய், செம்பருத்தி பூ இலை, முருங்கை இலை, கடுக்காய், ஃபிளேக் சீட்ஸ், அது மாதிரி நம்ம 20+ ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்றோங்க. ஸோ ஃபுல்லா நேச்சுரலா யூஸ் பண்றோம். ஒரு கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவோ நம்ம போடுறதே இல்லை. நம்ம இந்த ஏர் பேக் ஒரு 20 days ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே ஹேர்ஸ் நல்லா ரெடியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம இருக்கிற கிரே ஹேர்ஸும் நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். எல்லாமே நல்லா பிளாக்காலாம் மாறிடாது, நல்ல ஒரு கவரேஜ் மாதிரி கொடுக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே நீங்க ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1 month 2 monthலயே உங்களுக்கு நல்ல கிரே ஹேர்ஸ்லாம் நிறைய வர்றத நல்லா ப்ரிவென்ட் பண்ணி தரும். ஸோ 20 days ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 1 கப்புக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த சூடாவே அதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாட்டா ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் அதுல இருக்கிற டை எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடும். அதுவும் இந்த மாதிரி அயன் கடாயில போட்டு நீங்க ரெடி பண்ணும்பொழுது நல்லாவே அதுல இருக்கிற டை எசன்ஸ் எல்லாமே நல்லா அது ஊறி ஓவர் நைட் இது ரெடி பண்ணணும். நான் இது முன்னாடி நாள் நைட்டு பேக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க 20 days ஒன்ஸ் 1 month ஒன்ஸ் கூட நீங்க இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்க சும்மா அப்படியே கர்ட்ல மிக்ஸ் பண்ணி ஒரு எக் ஒயிட் நீங்க போடுவீங்கன்னா அதுல மிக்ஸ் பண்ணி நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபால், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், நல்ல ஒரு திக்கான பவுன்சியான ஏர் உங்களுக்கு நல்லா கண்டிப்பா வந்துடும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 1 month ஒன்ஸ் மட்டும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும் பவுடர். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா ஜலிச்சு 2 to 3 times மிஷின்ல கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணிருக்கோம். அதை அப்படியே ஓவர் நைட் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மார்னிங் பாருங்க அது எப்படி அதுல இருக்க டை எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. சோ நம்ம போடுற எல்லா இன்கிரீடியன்ட்டுமே ஏருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல நம்ம அதை ரெடி பண்ணி பண்றோங்க. நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பாப்பீங்க. நம்ம ஏர் பேக்கை 10 yearsக்கு மேல யார் வேணா யூஸ் பண்ணலாம். அதை அப்படியே வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கர்ட்ல மிக்ஸ் பண்ணி ஏர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஏர் ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப ஏர் தின்னிங்கா இருக்குன்னா யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ கிரே ஹேர்ஸ்க்கு நீங்க பர்டிகுலரா நீங்க இப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப 30s 35 40s இருக்கீங்க, இப்பதான் உங்களுக்கு கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது அது நல்லா ரெடியூஸ் ஆயிரும். ஏரும் நல்ல பிளாக்கா மாறுறத நீங்க பாக்கலாம். ஒரு 1 washல கண்டிப்பா நடக்காது. நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இருக்கிற கிரே ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஏன்னா நம்ம 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இதுல ஆர்கானிக்கா யூஸ் பண்ணி ஹோம்மேடா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைன்றதால 1 washல நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அப்ளை பண்ணும் போதே கையெல்லாம் நல்லா கருப்பாயிடும், ட்ரெஸ் எல்லாம் கூட நல்லா கருப்பாயிடும். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல செக்ஷனா எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு கிரே ஹேர்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விடலாம். மினிமம் 1 hour வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க பிளெயின் வாட்டர்ல தான் ரின்ஸ் பண்ணணும். முன்னாடியே நல்லா தலை குளிச்சிருங்க. ஷாம்பு ஏதாவது போட்டு ஏர் வாஷ் பவுடர் போட்டு, ஏர் வாஷ் பவுடர் கூட தேவையில்லை. நார்மலாவே இது நீங்க தலை குளிச்சிட்டீங்க அப்படின்னா பிளெயின் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க இந்த கிரே ஹேர்ஸ்க்கு பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம பேக்கை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேச்சுரல் ப்ராடக்ட், நோ கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹோம்மேட், ஆர்கானிக்கா ரெடி பண்ணிருக்கோம். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸையும் செக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.